மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சிரித்து கொண்டே மறைத்த காயங்கள் எதுவென்று உங்களுக்கு தெரியுமா? மேஷம் ராசியான நீங்கள் எப்பொழுதும் வெளியில் ஒரு போர் வீரனைப் போல நடந்து கொண்டாலும் எதற்கும் கலங்காத ஒரு கம்பீரத்தோடு தான் நீங்கள் எப்பொழுதுமே வலம் வருவீர்கள். எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம், எது நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிய போவது கிடையாது. நம்ம நினைத்தால் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய தலையெழுத்தையும் நம்மளாலேயே மாற்ற முடியும் என்ற எண்ணங்கள் உங்களுக்குள் அதிகமாகவே இருக்கும். என்னால் முடியும், என்னால் முடியாது என்று எதுவுமே கிடையாது என்று தான் நீங்கள் எப்பொழுதுமே நினைத்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பீர்கள். உங்களை பார்ப்பவர்கள் இவனுக்கு என்னப்பா, எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜாலியே இருக்கான் என்று தான் உங்களை அனைவருமே இதுவரைக்கும் நினைத்து கொண்டுமே தான் இருந்தார்கள். ஆனால் அந்த புன்னகைக்கு பின்னால் நீங்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய காயங்கள் மிகப்பெரியது என்பது உங்களுக்கு மட்டுமே தான் தெரியும். வெளியில் நீங்கள் சிரித்து கொண்டு எவ்வளவுதான் ஜாலியாகவே நடந்து கொண்டாலும், ஆனால் நீங்களுடைய மனதுக்குள்ள நீங்கள் வைத்திருக்கக்கூடிய காயங்கள், நீங்கள் மனதிற்குள்ள நினைத்து வைத்த சில விஷயங்கள், இது எல்லாம் சில மனிதர்களுக்கு இன்னும் தெரியாமல் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அதை நீங்கள் சொன்னாலும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அதனாலேயே சில மனிதர்களிடம் எவ்வளவு தான் நெருக்கமாகவே பழகி இருந்தாலும் சில விஷயங்களை நீங்கள் சொல்லாமல் மனதிற்குள்ளேயே மூடி வைத்து ஒரு அனுபவங்கள் மேஷம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். உங்களுக்காக நெருக்கமானவர்களுக்காக, நீங்கள் உயிராக நினைத்தவர்களுக்காக உடைய சுயமரியாதைகளையும் உடைய ஆசைகளையும் கூட விட்டு கொடுத்த போது ஏற்பட்ட காயங்கள் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். வெளியே சிரித்து கொண்டே பரவாயில்லை, ஆனால் எனக்கு ஒன்றும் கிடையாது என்று நீங்கள் சொன்ன பல தருணங்களில் உங்களுக்குள்ள உங்களுடைய மனம் இரத்த கண்ணீர் வடித்து இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்களை அசிங்கப்படுத்தியவர்கள் முன்னாலும், உங்களை கைவிட்டவர்கள் முன்னாலும் நீங்கள் தோற்று போகக்கூடாது என்பதற்காகவே அந்த புன்னகையவை ஒரு கோபமாக பயன்படுத்திய நபர்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். அது மற்றவங்களுக்காக புன்னகை கிடையாது, உங்களை நீங்களே தாங்கி பிடிப்பதற்காக அணிந்து கொண்ட ஒரு முகமூடியாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது இன்னமும் நீங்கள் மனதிற்குள்ள நினைத்து கொண்டு, ஏன் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் இப்படி நடந்தது என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள்ள போட்டுக்கொண்ட குழப்பங்கள் அதிகமாகவே இருக்கும். வெளியே நீங்க எவ்வளவு தான் சிரித்து கொண்டு நடமாடிக்கொண்டு வந்தாலும் உள்ளுக்குள்ள உடைந்து போன ஒரு அனுபவங்கள் உங்களை இன்னும் பிரச்சனைகள்ல உள்ளாக்கி கொண்டே தான் இருக்கும். மேஷம் ராசிக்காரங்களை சில நேரங்கள்ல மனிதனின் மிகப்பெரிய நடிப்பு என்ன தெரியுமா? மனதிற்குள் 1000 காயங்கள் இருந்தாலும் முகத்தில் ஒரு சிரிப்பை வைத்து கொண்டு வாழ்வது தான் ஒரு மனிதனுடைய முகத்தில் இருக்கக்கூடிய காயங்கள். இந்த அனுபவங்கள் எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் பொருந்தாது. ஆனால் சில மேஷம் ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு கட்டத்தில் இது போன்ற காலத்தை கடந்து வந்த அனுபவங்கள் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். மேஷம் ராசியான நீங்கள் பார்க்காத வேலைகள் கிடையாது, செய்யாத அனுபவிக்காத சில கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்பொழுதும் நடந்து கொண்டுமே தான் இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் கடந்து தான் இப்பொழுது நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாகவே நீங்கள் வந்திருப்பீர்கள். உங்களை பார்த்தவர்கள் இவர் எப்போதும் தைரியமாக இருக்கிறார், இவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று நினைத்த ஒரு நபர்களாகவே இருப்பார்கள். ஆனால் உண்மை வேறவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இரவு நேரத்தில் தூக்கம் வராமலும் எதிர்காலத்தை நினைத்த அமைதியாக அமர்ந்த நாட்களில் இருந்த ஒரு அனுபவங்களும் நிச்சயமாகவே இருக்கும். பகலில் எல்லாரிடமும் சிரித்து பேசிய நீங்கள் இரவில் தனியாக மனதில் இருந்த வழியை யாரிடமும் பகிர முடியாமல் இன்னும் தவித்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் நடந்து கொண்டும் இருக்கிறது. ஆமாவா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நீங்கள் தான் நம்மளுடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மேஷம் ராசி அன்பர்களை திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் அந்த திறமைகளை நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் தான் அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில சுப காரியங்களையும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து தேடி கொடுக்கும். விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கைகள் இந்த ஒரு நாளில் உண்டாக்கி அதுவும் மனதுக்குள் ஒரு சந்தோஷத்தை தேடி கொடுக்கும். சகோதரர்கள் வழியில் ஆதரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்கள் இந்த ஒரு நாளாகத்தான் இருக்கும். தாயாரின் ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து பயணங்களால் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இப்பொழுது வந்துவிட்டது. முதலீடுகள் எல்லாம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் ஒத்துழைப்பான சூழல்கள் நிலவும். இது எல்லாமே ஏற்பட்டு
உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாகவே கொண்டு வந்து நிறுத்தும். எனவே எதை பொறுத்தும் நீங்கள் இப்பொழுது கவலைப்பட தேவையில்லை. குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஒரு உதவி உங்களுடைய வாழ்க்கையவே திருப்பி போட வைக்கும். ஆனால் இப்படிப்பட்ட உதவி கிடைக்கும் என்று நீங்கள் ஒருபோதும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். நம்முடைய குடும்பம் நாம் எது செய்தாலும் அதில் தவறு, நீ சேரக்கூடிய பழக்கங்களும் சரியில்லை, நண்பர்களும் சரியில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு நேரத்தில் இப்பொழுது உதவி உங்களுக்கு சாதகமாக கிடைக்கப் போகுது. மேஷம் ராசிக்காரங்களை, நீங்கள் பொதுவாக யாரிடமும் போய் உதவி என்று கையேந்து நிற்க மாட்டீர்கள். அப்படிப்பட்ட செயலை ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் செய்ய மாட்டீர்கள். அப்படித்தான் இதுவரைக்கும் நீங்கள் உழைத்து கொண்டும் இருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் நீங்களே முன்னின்று நடத்தி முடிக்க வேண்டும் என்ற பிடிவாதம் உங்களிடம் எப்பொழுதும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அந்த பிடிவாத குணம் ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு தீமைகளை தேடி கொடுத்தாலும் மித்த நல்ல நல்ல விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். ஆனால் இப்பொழுது உங்களுடைய ஒரு பெரிய தேவைகளை அல்லது லட்சியத்தை நிறைவேற்ற உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு நபர், அம்மாவோ அல்லது அப்பாவோ உடன் பிறந்தவர்களோ உங்களை தேடி வந்து இப்பொழுது உதவ ஆரம்பிப்பார்கள். உனக்கு என்ன கஷ்டம், நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு உதவியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க ஆரம்பிப்பார்கள். அது வெறும் பண உதவியாக மட்டும் இருக்காது. உங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான ஒரு பெரிய முதலீடாகவோ அல்லது உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஒரு வழிகாட்டுதலாகவோ நிச்சயமாகவே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இனிமேல் நமக்கு யார் இருக்கா என்று நீங்கள் யோசித்த நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய அந்த ஆதரவு உங்களுடைய வாழ்க்கையின் போக்கையை மாற்றி உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதிகளை தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறுகிறதா இல்லையா என்பதையும் ஒரு முறைக்கு நீங்கள் பலமுறை கவனித்து பாருங்கள். பணவரவு சீராக தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஆரம்பித்து விட்டது. ஒரு காலத்தில் சம்பாதித்த பணம் கையில் தங்கவில்லை என்று நீங்கள் உணர்ந்திருக்கலாம். வருமானம் வந்தாலும் செலவுகள் அதை மிஞ்சிவிட்டதாக கூட தோன்றியிருக்கலாம். ஆனால் இனி நிதானமான திட்டமிடலுடன் முன்னேறினால் சிலருக்கு வருமானம் மற்றும் செலவுகளுக்கு இடையே நல்ல சமநிலை உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாகவே இருக்கும். சின்ன சின்ன முன்னேற்றங்களை பெரிய மாற்றங்களின் தொடக்கமாக இருக்கலாம். பண நிம்மதி ஒரே நாளில் வராது. ஆனால் சரியான முடிவுகள் அதை மெதுவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கிறது என்பதை மட்டும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். கொண்டு வந்து நிறுத்தும். எனவே எதை பொறுத்தும் நீங்கள் இப்பொழுது கவலைப்பட தேவையில்லை. குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஒரு உதவி உங்களுடைய வாழ்க்கையவை திருப்பி போட வைக்கும். ஆனால் இப்படிப்பட்ட உதவி கிடைக்கும் என்று நீங்கள் ஒருபோதும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். நம்முடைய குடும்பம் நாம் எது செய்தாலும் அதில் தவறு, நீ சேரக்கூடிய பழக்கங்களும் சரியில்லை, நண்பர்களும் சரியில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு நேரத்தில் இப்பொழுது உதவி உங்களுக்கு சாதகமாக கிடைக்கப் போகுது. மேஷம் ராசிக்காரங்களை, நீங்கள் பொதுவாக யாரிடமும் போய் உதவி என்று கையேந்து நிற்க மாட்டீர்கள். அப்படிப்பட்ட செயலை ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் செய்ய மாட்டீர்கள். அப்படித்தான் இதுவரைக்கும் நீங்கள் உழைத்து கொண்டும் இருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் நீங்களே முன்னின்று நடத்தி முடிக்க வேண்டும் என்ற பிடிவாதம் உங்களிடம் எப்பொழுதும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அந்த பிடிவாத குணம் ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு தீமைகளை தேடி கொடுத்தாலும் மித்த நல்ல நல்ல விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். ஆனால் இப்பொழுது உங்களுடைய ஒரு பெரிய தேவைகளை அல்லது லட்சியத்தை நிறைவேற்ற உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு நபர், அம்மாவோ அல்லது அப்பாவோ உடன் பிறந்தவர்களோ உங்களை தேடி வந்து இப்பொழுது உதவ ஆரம்பிப்பார்கள். உனக்கு என்ன கஷ்டம், நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு உதவியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க ஆரம்பிப்பார்கள். அது வெறும் பண உதவியாக மட்டும் இருக்காது. உங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான ஒரு பெரிய முதலீடாகவோ அல்லது உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஒரு வழிகாட்டுதலாகவோ நிச்சயமாகவே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இனிமேல் நமக்கு யார் இருக்கா என்று நீங்கள் யோசித்த நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய அந்த ஆதரவு உங்களுடைய வாழ்க்கையின் போக்கையை மாற்றி உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதிகளை தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறுகிறதா இல்லையா என்பதை